உன் புருஷன் கொலைகாரன்னு பத்திரிக்கையில டிவில எல்லாம் காரி துப்புது. நேர்மைக்கு புகழ் பெற்ற அர்ச்சனாவின் கணவர் நேர்மை இல்லாம நடந்தாருன்னு டிவி ஆன் பண்ணா ஒரே அர்ச்சனா புராணம் தான். உன் புருஷன் பொன்னுரங்க புராணமாவும் தான் இருக்கு. இப்ப உன் புருஷனை உள்ள தூக்கி வைக்க போறாங்களே, என்னமா பண்ண போற? ஐயோ, அவமானம் தாங்காம அப்படி இப்படின்னு ஏதாவது நினைச்சு தற்கொலை பண்ணிக்காத. மனச நீ தடப்படுத்திக்கோ, இல்லனா உன் 2 குழந்தைங்களும் அனாதையா ஆயிடும். என்ன அர்ச்சனா, இன்னும் ஊர்ல தான் இருக்கியா? இல்ல அவமானம் தாங்காம எங்கேயாவது ஓடி போயிட்டியா? என்ன வாழ விடாம எத்தனை தடவை தடுத்த, எத்தனை தடவை ஜெயில போட்ட. கடைசி நேரத்துல கூட எங்க அம்மா உன் காலில் வந்து விழுந்தாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவளா, கருணையே இல்லாதவளா, எவ்வளவு கர்வமா நடந்துகிட்ட. இப்போ உன் கதை என்னாச்சுன்னு பாத்தியா? உன் குடும்பமே நாரி போச்சு. என்னமோ நான் தான் ஏகப்பட்ட தப்பு பண்ண மாதிரியும், ஏகப்பட்ட கல்யாணம் பண்ண மாதிரியும், என்ன கல்யாணம் ராம கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு திரிச்சு என்ன எப்படியெல்லாம் இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்னு போட்டு அசிங்கப்படுத்தின. என் சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையும் அழிக்கலான்னு நினைச்சல. ஆனா மேல ஒருத்தன் இருக்கான், அவன் வாழ்க்கைய பாழாக்கிட்டான் பாத்தியா? அர்ச்சனா பேசு. இங்க பாரு, மனசு கஷ்டமா இருக்கும்போது யார்கிட்டயாவது பேசிடணும். இப்படி இருந்தா நல்லது இல்ல. பேசு பேசு அர்ச்சனா. அர்ச்சனா, போதுமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன அவமானப்படுத்ததான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்களா? தலை நிமிர்ந்து கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்தா என்ன தலை குனிய வச்சிட்டீங்க. உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அதுக்கு நீங்க கொடுத்த பரிசு அவமானம். என்ன அவமானப்படுத்தி பழி வாங்கதான் இவ்வளவு வருஷமா அந்த உண்மையை மறைச்சிங்களா? இன்னும் என்னென்ன செய்யலாம் திட்ட போட்டிருக்கீங்க? இல்ல அர்ச்சனா, இவ்வளவு நாளா ஒரு குற்றவாளியோட வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கு. இனிமே நான் கலெக்டர்னு கம்பீரமா வெளில போக முடியுமா? யாராவது என்ன மதிப்பாங்களா? இனிமே என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்க கூட ஏன் அர்ச்சனான்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் என்னென்ன பாக்கி இருக்கு என்ன அவமானப்படுத்த? சொல்லுங்க. அர்ச்சனா, பேசாதீங்க.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சார், வாங்க ப்ளீஸ் கம். கம் மிஸ்டர் ஃப்ராங்க்லின். வாங்க வாங்க உட்காருங்க. டேக் யூ சீட். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பூமிகா, திஸ் இஸ் ஃப்ராங்க்லின் ஃப்ரம் ஜெர்மனி. ஓ பூமிகா, மை பிசினஸ் பார்ட்னர். ஹாய் சார். Hello, nice to meet you. உட்காருங்க சார். நீங்களே உட்காருங்க. உட்காருங்க பூமிகா. தேங்க்ஸ். சொல்லுங்க அங்கிள். எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்காரு. நம்ம குவாரியில பிளாக் ஸ்டோன் இருக்குல்ல, தொடர்ந்து 2 வருஷத்துக்கு டீலர்ஷிப் கேட்டு வந்திருக்காரு. 1 வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய், 2 வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. நம்ம குவாரியில இருக்கிற பிளாக் ஸ்டோனை 2 வருஷத்துக்கு வெட்டி எடுத்து இவருக்கு அனுப்ப வேண்டியதான். இவர் மூலியமா நம்ம தொழில் பண்றதுனால நம்ம பிசினஸ் ரொம்ப நல்லபடியா வளரும். என்னமா சொல்ற பூமிகா? This is great news, Mr. Franklin. Sorry. எங்க கம்பெனி உங்க கூட டைப் வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சின்ன கம்பெனின்னு தெரிஞ்சும் நீங்க பெரிய ஆர்டர் கொடுக்கறதுல thank you so much sir. Thank you. It's all right. நீங்க தமிழ்ல பேசுங்க, என்னால புரிஞ்சுக்க முடியும். எங்க grandfather காலத்துல இருந்து நாங்க தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்றோம். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். Oh, that's so sweet. அப்போ உங்களால நல்லா தமிழ் பேச முடியும் இல்லையா? Of course. என்னால புரிஞ்சுக்க முடியும். Thanks a lot, Mr. Franklin. நீங்க எங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். Thanks a lot. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தொழில் செய்யறதுனால நாங்க ஃபாரின் கம்பெனில இருந்து நிறைய இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்க உடனடியா வேலையை ஆரம்பிச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? Of course. ஸோ Okay, நிச்சயமா. Immediate, ஒரு 10 crores advance pay பண்றேன். உங்க குவாரியில இருந்து கிரானைட் கால் 2 years சப்ளை பண்றேன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுங்க. ஓகே மிஸ்டர் ஃப்ராங்க்லின், ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. ஜெர்மன் டீலர்ஷிப்பை நீங்களே எடுத்துக்கோங்களேன். Thank you, பூமிகா. ஒரு நிமிஷம். இந்தாங்க பூமிகா, இது 10 crores DD. இந்த Black and White டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். இது அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு நீங்க 2 பேரும் சைன் போடுங்க. ஓகே. மிஸ்டர் ஃப்ராங்க்லின், எவ்ரிதிங் இஸ் ஓகே. அங்கிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. அப்ப நான் சைன் பண்ணிடுறேன். Yes, go ahead. பண்ணுமா. அங்கிள், நீங்க இங்க சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க பென். ஓகே பூமிகா, ஃபர்ஸ்ட் சாம்பிள் அனுப்பணும். அதை நான் லேப்ல கொடுத்து செக் பண்ணணும். தென் நாங்க அதை அப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் ஓ பண்ணுவோம். ஷூர் மிஸ்டர் ஃப்ராங்க்லின். அப்போ எத்தனை மீட்டர் நீளத்துக்கு எத்தனை மீட்டர் அகலத்துக்கு கால் அனுப்பணும்னு
நான் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்பிட்டே இருப்பேன். ஓ ஷூர். அது படி நீங்க எனக்கு அனுப்பணும். எஸ் ஷூர். கண்டிப்பா சார். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதை எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. நாங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறோம். தட்ஸ் நாட் a big issue. உங்க குவாரி ஸ்டோன்ஸ் மாதிரி வேற எங்கேயும் இல்லை. நீங்க எனக்கு டீலர்ஷிப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Oh, the pleasure is ours. ஓகே, அப்ப நாங்க வரோம். Thank you so நாம much, மறுபடியும் Franklin. மீட் பண்ணுவோம். Yeah. ஓகே பூமிகா, நான் கிளம்புறேன். Okay, uncle. ஓகே. டேய் மதன், எந்த கோட்டையிடா பிடிக்க போற? இப்படி ஒரு யோசனையில இருக்க? பூமிக்காவை பழி வாங்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குமா? டேய், அவகிட்டதான் நம்மளோட பிளான் எதுவுமே பலிக்க மாட்டேங்குதுடா. அவகிட்ட மோதினாலே தோத்துதான் போறோம். இப்ப என்ன சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்ற? முதல்ல நான் சொல்றது கவனமா கேளுமா. இந்த முறை தோக்க போறது நான் இல்ல, அந்த பூமிக்கா தான். அவ தோக்கறது மட்டும் இல்லம்மா, பயங்கரமா லாஸ் ஆகி நடு தெருவுல நிக்க போறா. டேய், அவதான் பாறையை வித்து பல கோடி சம்பாதிக்கிறாளடா. டேய், எப்படி நீ அவளை ஏழையாக்க போற? எப்படி நடுத்தருள் நிக்க வைக்க போற? மா, கைவசம் ஒரு திட்டம் வச்சிருக்கேம்மா. சொல்லுடா, அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க? இதாம்மா. இவ்ளோ பெருசா பளபளன்னு இருக்கிற பாறையை நான் பார்த்ததே இல்லடா. சரி, நீ இத வச்சு அவளை என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? நீ பாருமா என் வேடிக்கைய. இதுல இருக்க ஒவ்வொரு கல்லும் சுமார் 6 அடி உயரம், 4 அடி அகலம், 7 அடி நீளம் இருக்கும். இத மிஷின்ல கொடுத்து மெல்லிசா அப்படியே ஸ்லைஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமா மிஷின்ல கொடுத்து பாலிஷ் போட்டா பாறை சும்மா பலன்னு கண்ணாடி மாதிரி மின்னும். அப்பதான் இதை அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இந்த மாதிரி எதையுமே பண்ண முடியாம எல்லாத்தையும் நாசம் பண்ண போறேன். டேய், அது எப்படிடா முடியும்? மா, அந்த கிரானைட் கம்பெனில இருக்க மேஸ்திரி ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சுதர்சன் எனக்கு சொன்ன ஐடியா படி குவாரிக்கு என் கையால் மூலமாவே வெடி வைக்க போறேம்மா. வேண்டாண்டா, அவன் மாட்டிக்கிட்டா அப்புறம் உன்னையும் மாட்டி விட்டுருவான். மா, அவன் மாட்டிக்கிட்டா கூட நம்மள காட்டி கொடுக்காத மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். டேய், எது எப்படியோடா, இந்த வெடி வைக்கிற வேலையே வேணாம். மா, இப்பெல்லாம் வெடி சத்தமே வெளியே வராத அளவுக்குலாம் வெடி வந்துருச்சுமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அந்த வெடிய வச்சா ஒரு கல்லு கூட உருப்படியா வெளியே வராது. அப்படியே எல்லாமே சதிஞ்சு போயிடும். பூமிக்காவுக்கு கோடி கோடியா லாஸ் வரும். இந்த கல்ல ஆர்டர் கொடுத்த ஜெர்மன்காரனுக்கு குறிப்பிட்ட தேதியில கல்லும் கொடுக்க முடியாது. கிரானைட் மார்க்கெட்லயும் இவகிட்ட ஆர்டர் கொடுத்தா ஒழுங்கான கல்லு கிடைக்காதுன்ற பேச்சு பரவலா வந்துடும். மேற்கொண்டு எந்த பையர்ஸும் வரமாட்டானுங்க. பூமிக்கா கிரானைட் வியாபாரத்தை ஊத்தி மூடிட்டு நடு தெருவுல நிக்க வேண்டியதுதான். எப்படிமா என் ஐடியா? ஐடியா கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஆனா நீ திட்டம் போட்டபடி நடக்கணுமே. மா, இத மட்டும் நான் நடத்தி காட்டலனா நான் மதனே இல்லம்மா. அந்த வெடி வைக்கிறவன் ஒரு இடத்துக்கு என்ன வர சொல்லியிருக்கான்.
அவனுக்காக தான் வெயிட்டிங்க. ஏய் அவன் நீ சொன்ன மாதிரி செய்வானடா? மா அவன் என்ன சும்மாவா செய்ய போறான்? 1 இல்ல 2 இல்லம்மா, சொல்லையா 20 லட்சம் ரூபா கொடுத்துல செய்ய சொல்றேன். எப்படியோ அந்த பூமிக்கா நடு தெருவுக்கு வரணும்டா. இரு, வீட்டுக்கு போய் ஒரு பூஜை போட்டு வரேன். ம். டிரைவர், இங்க இதே இடத்துல இருங்க. இப்படிதாம்மா, வா. டேய் மதன், அந்த மேஸ்திரியை பாக்குறதுக்கு எதுக்குடா சந்து பந்தெல்லாம் கூட்டிட்டு வர? மா, இந்த மாதிரி சந்துக்குள்ள வந்தாதான் நம்மளுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாது. அந்த மேஸ்திரி இந்த இடத்துக்கு தான் வர சொன்னா. சரி, நாம வந்துட்டோம், அந்த மேஸ்திரி இன்னும் காணுமே. அம்மா இதோ வந்துட்டம்மா. இங்கதான் இருக்கேன். சார் வணக்கம் சார். மா, இவன் தான் நான் சொன்ன ஆளு. வணக்கம்மா. என்னையா மேஸ்திரி, பாம்பேக்கெல்லாம் ரெடி ஆயிட்டல? ஆமா சார். வெடி மருந்து, அதை பத்த வைக்கிறதுக்கு பேட்டரி செல்லு, கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வயரு எல்லாமே பக்காவா வச்சிருக்கேன். அதை வேணா காட்டட்டுமா? இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. சார், உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கின கையோட போய் பத்த வச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். யோ, அட்வான்ஸ் என்ன அட்வான்ஸ்? மொத்த பணத்தையும் இப்பயே வாங்கிக்கோ. இந்தா 20 லட்சம் ரூபாய் இருக்கு. நம்ம பேசின மொத்த தொகை. இவ்வளவு பெரிய தொகையை முதல்ல இப்பதான் சார் என் கையால வாங்குறேன். சார், நியாயமா வெடி வச்சா 3000 ரூபாய் தான் சார் கொடுப்பாங்க. ஆனா திருட்டுத்தனமா வெடி வைக்கிறதுக்கு நீங்க லட்சமா பணம் கொடுக்குறீங்களே சார். யோ, இவ்ளோ பெரிய தொகையை நான் உனக்கு ஒன்னும் சும்மா கொடுக்கல. நான் சொன்னபடி நீ செஞ்சாகணும். பூமிக்கா கிரானைட் கல்லு தோண்டி எடுக்கிற இடத்துல நீ வெடிய வச்சு அந்த குவாரிய மண்ணோட மண்ணாக்கணும். அதோட அவ பிசினஸ் பீஸ் ஆயிடணும். சார், கண்டிப்பா ஆயிடு சார். அப்புறம் நான் வரட்டுங்களா சார்? வரட்டுங்களாமா? மேஸ்திரி, நீ வெடி வச்சு வெடிக்கிறத நாங்களும் பாத்துட்டு போயிடுறோம். அப்பதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். அது ஆமா, நாம என்ன தீபாவளிக்கு வெடி வாங்கி கொடுத்து வேடிக்கை வா சொல்றோம், இருந்து பாத்துட்டு போறதுக்கு. வாமா போலாம். அதுக்கு இல்லடா மதன், 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். அது எந்த மாதிரி வெடிக்கும்னு கண்குளிர பாத்துட்டு போலான்னு நினைச்சேன். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெடி பயங்கரமா வெடிக்கிற வெடி கிடையாது. தூக்கத்துல ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்டா உயிர் போற மாதிரி சத்தமே இல்லாம வெடிக்கிற வெடி. பத்த வச்சிட்டோம்னு வைங்க, லேசா டுப்புட ஒரு சத்தம் கேட்கும், அவ்வளவுதான். அங்க இருக்கிற மொத்த கிரானைட் செட்டிங்குமே விரிசல் விழுந்துரும், கண்ணுக்கே தெரியாது. அதெல்லாம் சரி, ஆனா அந்த பூமிக்கா எப்படி நஷ்டமாவா? முதல்ல இப்படி ஒரு வெடியை வச்சுட்டாலே கிரானைட் கல்லுல அங்கங்க விரிசல் விட்டுருக்கோம். தண்ணியை ஊத்தி விரிசலை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அவங்க கொடுத்த ஆர்டரை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பூமி குவாரிக்கு வேஸ்ட் குவாரின்னு பேர் வந்துடும். அப்புறம் ஒரு பய கூட அந்த குவாரியை எட்டியே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் தொழில நஷ்டம் தான், கஷ்டம் தான். மா, எப்படி என் பிளான்? அசத்திட்டாய். யோ மேஸ்திரி, முதல்ல போய் சீக்கிரம் சட்டுன்னு வெடிய பத்த வை. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இத அவசரமாலாம் செய்ய முடியாது. யாரு கண்ணிலையும் படாம சைலண்டா செய்யணும். கொக்கு காத்திருந்து மீனை பிடிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். எப்ப கேப் கிடைக்குதோ அப்ப போய் அந்த வெடியை வச்சுட்டு வந்துடணும். அதனால நீங்க கவலைப்படாம போங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சதும் மதன் சாருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். சார், நான் வரட்டுமா சார்? அம்மா, நான் வர்றேம்மா. வாடா. டேய் மதன்,
நாம இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கணும்டா. புரியுதா? வா சீக்கிரம் சீக்கிரம் வா.